கடகராசி கடந்த காலங்கள் கசப்பான காலங்கள், கடந்த காலங்கள் இனிப்பே தெரியாத காலங்கள், கடந்த காலங்கள் கணவன் மனைவி உறவுனா என்னன்னு தெரியாது, அண்ணன் தம்பி உறவுனா தெரியாது, அக்கா தங்கை உறவுனா தெரியாது, தாய் தகப்பனான் கூட தெரியாத அளவுக்கு மென்டல் ஒரினஸ். எல்லாவற்றையும் இழந்தது, துன்பம் துயரமாக இருந்தது, எல்லாமே அவரை புடலங்காய் மாதிரி அப்படியே படர்ந்து போய் விரிந்து ஆழ்ந்து அகன்று எங்கெங்க கஷ்டத்தை கொடுக்கணுமோ அந்தந்த கஷ்டத்தை கொடுத்தது, எங்கெங்க கஷ்டத்தை கொடுத்ததோ அந்தந்த கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு ரெமெடி வேணும்ல. அந்த ரெமெடி இந்த விஸ்வாவச வருஷம், அந்த ரெமெடி இந்த விஸ்வாவச வருஷம் உண்டு. அப்ப இந்த விஸ்வாவச வருஷம் இந்த ரெமெடி இருக்கிறதுனால மிக அற்புதமாக மாறும். கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த விஸ்வாவச ஆண்டு உங்களுக்கு இந்த கடகராசி நேயர்கள் உங்க ராசிக்கு இப்ப குரு நல்லா இருக்காரு, லாபாதிபதியா இருக்காரு. இருந்தாலும் உங்களுடைய சனி பயிற்சியும் ராகு எது பயிற்சியும் உங்களுக்கு அபிரிதமான வேலையை செய்யும். தசா புத்தியை பார்த்துக்கணும். உங்க தசா புத்தியை பார்த்துக்கங்க, கண்டிப்பாக நல்ல வேலை செய்யும். கூடுமானவரை மதுரையா இருந்தா திருப்பரங்குன்றம், மதுரையா இருந்தா திருப்பரங்குன்றம், சென்னையா இருந்தா காளிகாம்பால் கற்பகம்பால் கோவில், கபாலியம்மன் கோவில், வாராகி அம்மன், தஞ்சாவூர் வாராகி அம்மன், இப்படிப்பட்ட தெய்வ வழிபாடுகளும் கடகராசிக்கு கற்கடேஸ்வரர், திருவிசநல்லூர் இப்படி ஊருக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா மிக அற்புதமான அந்த தாக்கங்கள் குறையும். உங்க தசாபத்தியை மட்டும் பார்த்துக்கங்க. ஏற்கனவே உங்களுக்கு அதுல புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம். எப்படி 40 வயசு 45 வயசுக்காரவங்களுக்கு 2வது சுற்று இதுல முடிஞ்சது, உங்க கஷ்டம் தீர்ந்தது. இனிமேல் விடியுங்காலம் விழித்திரு, பசித்திரு, தனித்திரு, விழித்திரு பதவி என்ற வள்ளலாருடைய நாமத்தை கூறி நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அது உறுதியா உண்டு. கடகராசிக்கு கண்ணீர் விட்ட காலம் போய் இனிமேல் பன்னீர் தெளிச்சு இருக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு.